பாய்ஸ் என்னமா சார் இன்னைக்கு குக் பண்ணுற வீடியோவே வந்து குக் பண்ணுறதே கிடையாது வீட்டில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை காலையில் தான் சாப்பிடுவோம் அவ்வளோதான். ஸோ இப்போ ஈவினிங் வந்து ஆகிடுச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா சமோசா வந்து செய்கிறேன். சமோசா செய்யறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு கிரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். லைட்டாக சாப்பிட்டு மாட்டோம், பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலில் போட்டு தான் எடுக்க போகிறோம் சமோசா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி பழம் தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப வந்து எடுத்துக்கல. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும். சால்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். குக் பண்ணியே ஒரு 10 days ஆன மாதிரி இருக்கா, ஸோ அதனால ஒரு இதுவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு, இந்த மசாலா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்தாச்சு. நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து மைதா மாவு தான் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து ஆட்டா இல்லை, இந்த நாகூரில் வந்து வாங்கணும் இல்லையா. ஸோ இந்த சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம வந்து பால்ஸ் டைப்பில் வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ரெஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எடுத்து திருப்பம் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரெஸ் பண்ண பாட்டிக்கு ஈவனாக வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை ஈவனாக கிடச்சிச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே வந்து பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ரெண்டு பீஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ரிட்டன் எடுக்க வரல. சரி என்ன பண்ணுறது, ரிட்டன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலே சரி ஓகே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு சைஸ் இந்த மாதிரி வரும். ஸோ பூரியெலாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக காமிக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போடுங்க. இந்த மாதிரி ஈஸியாக 100-150 பூரியை 1 ஹவரில் செஞ்சிடலாம். இப்படி ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டு பூரியை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாவு நம்ம சைஸ் எடுத்துக்கிறோமோ அந்த சைஸ்க்கு தான் வந்து வரும். ஸோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. அப்படியே ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டா மட்டும் போதும். ஸோ இப்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து டேமேஜ் இருக்குல்ல, உடஞ்சிது. ஸோ அதனால தான் அது ஒரு பக்கம் வந்து உடஞ்சிதுச்சுன்னா ஈவனாக இருக்காது, கொஞ்சம் நகர ஆரம்பிக்கும். ஸோ அது மூவ் பண்ணுங்க பாருங்கள், இந்த உடஞ்சது தெரியுதுங்களா. ஸோ இதிலே வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ
அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸ்டஃபிங் தான் என்ன பண்ண போகிறோம். ஸோ ஸ்டஃபிங்க்கு வந்து அப்படின்னா ரொம்ப ஸ்பைசஸ் வந்து தேவையில்லை, மீடியமாக இருந்தால் கூட போதும். காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன். குக் பண்ணியே பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. ஐ க்ளீன் பண்ணிட்டேன், பல வருஷங்கள் கடந்து போன மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நம்மளுக்கு வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்குது, கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி பாயில் பண்ணி சால்ட்டு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து லைட்டாக அப்படி மசிச்சுக்கலாம், லைட்டாக வந்து மசிச்சுக்கலாம். காலையில் இட்லி இல்லைனா தோசை, காலையினா ஒரு 11 மணிக்கு போல் வந்து சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதோட நைட்டுக்கு ஏதாவது இட்லி தோசை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு 10 டேஸாக போயிட்டு இருக்குது. ஃபுட்டு வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் வரல, லாங் வீடியோலேயும் வரலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ சில ரீசனால் வந்து குக் பண்ண முடியலைங்க, அதனால் குக் பண்ணவே வந்து மைண்ட் செட்டும் இல்லை, ரொம்ப அப்செட்டில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம், மாற்றிட்டு பார்க்கலாம். அவங்க அடுப்பு வந்து ஆன் பண்ணி நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து எடுத்துக்கிறேன், ஹீட் ஆகட்டும். சமோசா போட்டு பொரிச்சு எடுப்பதற்கு ஹீட் ஆகட்டும். அண்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இது வந்து இந்த மாதிரி திக்காக இருந்தால் எவ்வளோ இப்படி தேய்ச்சி எடுத்து, மைதா மாவு தான் இது. ஸோ கட் பண்ண தான் போகிறோம், அந்த மூடில் வச்சு கட் பண்ண தான் போகிறோம். அதனால் ரொம்ப தின்னாகிறத வந்து கொஞ்சம் மெலிசாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு மாவு இருக்கு இல்லையா, அப்படி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அதில் இந்த கட்டிங்ஸ், ஸோ இந்த கட்டிங்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இப்போ ஸ்டஃபிங் வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் வைக்க முடியும், ஸ்டஃபிங் வந்து நிறைய வந்து வைக்க முடியாது. ஸோ கொஞ்சமாக தான் வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதை வந்து வேஸ்டேஜ் கிடையாது, திருப்பம் நம்ம வந்து அதை பால்ஸ் மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். என்னன்னாக்கா கொஞ்சம் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி இலக்கமாக இருக்குது மாவு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வருது. சரி, எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். ஸோ எல்லா ஷேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு பொரிச்சு எடுக்குது பார்க்கலாம் வாங்க. சமோசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பட்டர்ஃப்ளை வந்து இருக்குது, ஹார்ட்டு. இது வந்து சோமாஸ் செய்வாங்கல்ல, சோமாஸ் அந்த கொழுக்கட்டைலாம் செய்கிற ஷேப்பில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டின்னு தான் வந்துச்சு. இதுதான் சமோசா, குட்டி சமோசா. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து இந்த சமோசா வந்து செஞ்சோம். ஸோ வந்து மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி வந்து இது பண்ணிட்டு, இது எப்படி செய்யுதுன்னு ஒரு நாளைக்கு வந்து வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண டைம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்டார் வடிவத்தில் சொல்லிட்டு, ஆனால் எந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணியாக லூஸாக இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் பண்ணது எல்லாமே ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே.
இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகா போதும், ஏன்னா எக்ஸ்ட்ரா இடம் இல்லை. கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிக்கலாம். சோமாஸ் மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்குவோம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆயில் வந்து சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கலர் வந்து மாறிடும். மைதா மாவு தான் நம்ம சேர்த்துக்கிறதுனால. ஸோ இப்போ இருக்கிறது 3 பீசஸும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பட்டர்ஃப்ளை, ஐ ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மினி சமோசா. சமோசானாவே எனக்கு மோட்டு பத்து ஞாபகம் தான் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சூப்பராக சூடாக இருக்கு. ஸ்டப்பிங் வீந்துச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டப்பிங்கோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெரிய சமோசா கூட இருக்குது. பெரிய சமோசாவும் பாருங்கள் ஸ்டப்பிங்கோட சூப்பராக இருக்கும். நீங்களும் இது ரொம்ப ஈஸி தான். அந்த சமோசா வந்து செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து வேணும்னா பட்டாணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேரட்டு, வெஜிடபிள்ஸ் கூட வச்சு செய்வாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம் தான். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சமோசா செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.